ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும் ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அரேபியன் பிரெட் புடிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டெலிஷியஸாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஒரு சின்ன கப்பில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1/4 டம்ளர் பால் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சருக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து அந்த பால் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா பொங்கி கொதிச்சு வரும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கரண்டியை பயன்படுத்தி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் ஆடை வராமல் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கை இது கூட சேர்த்து உடனே நம்ம கைவிடாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதில் சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்க விருப்பம் இல்லாட்டி ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி அந்த கஸ்டர்ட் மில்கை ஆற விட்டுடலாம். இன்னொரு கப்பில் ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 கப் சேர்த்து கண்டென்ஸ்ட் மில்க் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சப்போஸ் கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாட்டி சுகரை பவுடர் பண்ணி இதில் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து சைடில் வச்சுட்டு பிரெட் ஸ்லைசஸை 4 ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸை ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ஈவனாக நல்ல ஒரு சேம் கலர் டோனில் இருக்கும். இந்த சைடில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பிரெட் துண்டுகளை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பிரெட் க்ரம்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா வேறு ரெசிபீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு சுமாரான மீடியம் சைஸ் கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பிரெட் ஸ்லைசஸ் இருக்கு இல்லையா, அதை அடுக்கி வச்சுக்கலாம். அந்த கிளாஸ் கண்டெய்னர் சைஸ்க்கு ஏற்றது போல் பிரெட் ஸ்லைசஸை அடுக்கிட்டு அதுக்கு மேலே கஸ்டர்ட் மில்கை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் தாராளமாக விடுங்க. அப்போ தான் அது நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு மேலே ஃப்ரெஷ் க்ரீம் மற்றும் கண்டென்ஸ் மில்க் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நட்ஸை சாப் பண்ணி இதுக்கு மேலே தூவி விடலாம். நமக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் மற்றும் பிஸ்தாவை தான் சேர்த்துருக்கேன். இந்த நட்ஸ் சாப்பர் அமேசான் மற்றும் மீஷோலெலாம் விற்கிறாங்க. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது நட்ஸை சாப் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவையான அளவுக்கு நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே செகண்ட் லேயர் மறுபடியும் சேம் அதே ப்ராசஸ் தான். பிரெட் ஸ்லைசஸ் அடுக்கிட்டு கஸ்டர்ட் மில்க் அதுக்கு மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கும் மேலே ஃப்ரெஷ் க்ரீம் மற்றும் கண்டென்ஸ் மில்க் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் நிறைய ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா ஊறி சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் நமக்கு. இப்படி லேயராக செய்யும் போது அந்த நட்ஸையும் மறக்காமல் சேர்த்துக்கங்க. அப்போ தான் ஒவ்வொரு பைட்டுக்கும் நமக்கு நிறைய நட்ஸ் கிடைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நட்ஸை பாருங்கள், நல்லா அப்படி திரி விட்டோன்னா இதெல்லாம் கொட்டுது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இல்லாட்டி நீங்கள் நட்ஸை நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஈஸி தான், பட் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி நட்ஸ் சாப்பர் இருந்தால் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். 3rd லேயர் பிரெட் அடுக்கிக்கலாம். 2 லேயர்ஸே போதுமானதாக இருக்கும். 3 லேயர் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு அந்த கேக் ஃபீல் கிடைக்கும் நமக்கு. நல்லா அடுக்கடுக்காக இருக்கும்போது அதை நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஐஸ் கேக் போலவே இருக்கும். ப்ரெட்டுக்கு மேலே ஆஸ் யூஷுவல் கஸ்டர்ட் மில்க் சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் கஸ்டர்ட் மில்க் செஞ்சேன் இல்லையா, இந்த 3 லேயருக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே கண்டென்ஸ் மில்க் மற்றும் ஃப்ரெஷ் மில்கை சேர்த்து நட்ஸை தூவி விடலாம். மேலே கொஞ்சம் நிறைய நட்ஸே சேருங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டெசர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமி ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரேபியன் டெசர்ட் இது. அரேபியன் கண்ட்ரிலலாம் நிறைய நட்ஸ் சேர்ப்பாங்க. நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த டெசர்ட்டை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு. 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா சூப்பராக செட் ஆகிட்ருக்கும். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதை கட் பண்ணி ஸ்லைசஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த வெயிலுக்கு ரொம்ப சில்லு குளுன்னு இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ரொம்ப ஒரு ஈஸியான டெசர்ட் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குல்ல, டேஸ்ட் பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும். செம சூப்பரான டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. அரேபியன் பிரெட் புட்டிங் இஃப்தார் டைமில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈதுக்கு ஒரு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய டெசர்ட் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
Thanks for watching.